குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைனாட் ட்ரேடர்ஸ். இது நிஃப்டியோட ஒன் டே சார்ட். ஒரு சேனலுக்குள்ளே பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு நிஃப்டி. இன்றைக்கி பாருங்கள், சேனலை போன வாரம் வியாழக்கிழமை இந்த சேனலை உடச்சி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டேவும் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி போனாங்க. ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோன்னா நிறைய பேர் செல்லிங் போயிருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இமீடியட்டாக புல் பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா, மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே போனவங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடும் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப க்ரூசியல், க்ளோசிங் க்ரூசியல். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிவிட்டு நேற்று, அதாவது இன்றைக்கோட க்ளோசிங்கை க்ராஸ் பண்ணி கீழே வந்தான் அல்லது இன்றைக்கோட லோவை கட் பண்ணிட்டான் அப்படின்னா பெரிய ஃபால் காத்திருக்கு. அப்படி இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிராஜுவலாக மார்க்கெட் மேலே போயிடும். எலெக்ஷன் சீசன் 22,500 மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 23,000 போயிடுவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரேட் ஆகுது. இந்த நேரத்தில் அமைதியாக வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. இது ஏதோ ஒரு பக்கம் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கிறது புத்திசாலி தானே. ஸோ நானும் அதே மாதிரி தான் ஒரு 2 நாள் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.